சமயங்கள்ல கடவுள் இல்லை என்று சொல்ற சமயங்களும் இருக்குதோ. கடவுள் இல்லை என்று சொல்லுவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை சொல்லுவார்கள் லோகாயதர்கள், மெட்டீரியலிஸ்ட். அதாவது இன்றைக்கு பகுத்தறிவுவாதிகள், ரேஷனலிஸ்ட், ஏத்திஸ்ட் தான் சொல்றோம் இல்லையா. சமணம், பௌத்தம் ஆகிய மதங்களுக்கும் கடவுள் இல்லை. They don't believe in the creator. Right. அப்ப இந்த புறச்சமய நிறை நின்றும் என்றால் birth after birth following the atheistic religion. பிறவிகள் தோறும் முதல்ல இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத, இப்ப சைவத்தில் பிறந்திருந்தால் கூட அவர்கள் சைவம் அல்ல, அதுல இருந்து கொண்டு சொல்வார்கள் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஃபோமில what is your religion என்று கேட்டா ஹிந்து என்று போடுவார்கள். அது பேரளவில் ஹிந்து, ஆனா அவர் அங்க ஏத்திஸ்டிக் ரிலிஜன், அந்த புறச்சமய நிறை நின்றும். பிறகு அடுத்ததாக அகச்சமயம் புக்கும். அகச்சமயம் என்றால் புறம் என்றால் வெளியில, அகம் என்றால் உள்ளுக்கு. எப்படி உள்ளுக்க வாரார்? தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். எந்த மதமா இருந்தாலும் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் அடுத்த சர்க்கிளுக்கு உள்ளுக்க வாரார். இது உண்மையை நோக்கிய பயணம். இவர்கள் எல்லாரும் உண்மையை தேடுகிறார்கள். இது நம்பிக்கை அல்ல, இது உண்மையின் தரிசனம். அந்த வழியிலே உண்மையை தரிசித்துக் கொண்டு தேடிக்கொண்டு வருகின்றார்கள், உள்ளுக்கு வரைகள். அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அந்த ஸ்டேஜஸ் சொல்றார். தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் 10ஆம் மாதம் அந்த தாயின் வயிற்றுல இருந்து வெளியில வர துக்க சாகர அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பி பிழைத்தும் ஒரு மையை தாண்டி இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வரைக்கும் ஒவ்வொன்றையும் தப்பி பிழைத்து கொண்டு வர்ற ஒரு ஸ்டேஜஸ்ல வரைக்கும் ஒரு நேரத்தில் வருகிறது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. ஒரு நேரத்தில் கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு சித்தம் அந்த உள்ளத்துல ஆழ பதியுது. அப்ப அந்த நிலையில வந்த உடனே அவர்கள் அகச்சமயம் புக்கும். அப்ப என்டரிங் த தீயிஸ்டிக் ரிலிஜன்ஸ். அது எதுவாயும் இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், சைவத்திலேயே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்து இருக்கிறது தன்மையாக மாறுவதாக இருக்கலாம். இதைத்தான் ட்வைஸ் போன் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்டியானிட்டியில. துவி பிறப்பாளர் என்று சொல்லுவார்கள், இரண்டு அந்த இதுல born again கிறிஸ்டியன் என்று சொல்லுவார்கள். என்றால் அந்த நம்பிக்கையிலே மீள பிறத்தல். முதல் நாமத்திலே அந்த சமயம் இருந்தது, கடவுள் இருந்தது. இப்ப நம்பிக்கை ஆழமாக சித்தத்திலே வந்து விட்டது. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார். இந்த ட்வைஸ் போர்ன், இந்த இருபிறப்பாளர், இவர்களைத்தான் சொன்னார் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அந்த தெய்வம் என்பது சித்தம் வந்த உடனே புகழ் மிருதி வழி உழன்றும். struggling with the words of the scriptures of the respective religion. ஒவ்வொரு சமயத்துக்கும் புஸ்தகம் இருக்கு இல்லையா. இஸ்லாத்துக்கு குர்ஆன் இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு பைபிள் இருக்குது, இந்து சமயத்துக்குண்டா வேதங்கள், ஆகமங்கள், பகவத்கீதை, உபனிஷதங்கள் இருக்குது. எல்லாம் புஸ்தகம் எல்லாம் எழுதி வச்சாச்சு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியா செய்யறாங்க இல்லையா? அதுக்குள்ளேயே எத்தனை பிரிவு, எத்தனை பேதங்கள். அது ஏன் வருகிறது என்று கேட்டால்தான் சொல்றார் புகழ் மிருதி. மிருதி என்றால் இந்த புஸ்தகங்கள், ஸ்கிரிப்சர்ஸ். வழி உழன்றும், struggling with the words of the scriptures of the respective religions. அதுக்கு பிறகு புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும். எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்தாலும் தான் படித்ததை செய்யாட்டிக்கு கடைப்பிடிக்காட்டிக்கு வழி கிடையாது. அப்ப ஆச்சிரம அறத்துறைகள் என்றா வர்ணாசிரம தர்மங்கள். பிராக்டிசிங் த ஃபோர்ஃபோல்ட் யூனிவர்சல் தர்மா ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் லைஃப். இண்டிவிஜுவல் தர்மா தான் ஆசிரம தர்மா, சோஷியல் தர்மா வர்ண தர்மா. இந்த தர்மங்களை தர்ம வழியிலே நடக்க வேணும். எவ்வளவுதான் இறைவனை புத்தகங்கள்ல ஆராய்ஞ்சு கொண்டிருந்தாலும், பேசிக்கொண்டிருந்தாலும், நாங்கள் வானொலி பேச்சுக்கள் வைக்கலாம், கட்டுரை போட்டிகள் வைக்கலாம், கட்டுரைகள் எல்லாம் ஆனால் தான் செய்யாவிட்டால் அந்த பயன் இல்லை. ஆகவே அது செய்ய துணிந்தும் அருந்தவங்கள் புரிந்தும், தர்மச்செயல்கள் மட்டுமில்லை, இறைவனை நோக்கிய தவச்செயல்கள் பல புரிந்தும், அருங்கலைகள் பல தெரிந்தும், டூயிங் த ஃபைன் austerities. அதுக்கு பிறகு பலவிதமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், வித்தியாசமான அறிவு பூர்வமாக இறைவனை அறிகின்ற முறைகளை அறிந்தும், பிறகு அதுக்கு பிறகு சொல்றார் ஆரணங்கள் படித்தும். ஆரணங்கள் என்றால் வேதங்கள், இறைவனுடைய மெய்யை சொல்லுகின்ற, அதாவது தி டைரக்ட் ரெவலேஷன் ஆஃப் தி காட் இருக்கிறது. பல புஸ்தகங்கள் இருக்கின்றன, உபனிஷதங்கள் இருக்கின்றன, கீதை இருக்கின்றது, பைபிள் இருக்கின்றன. இதிலே இறைவனுடைய நேரடி வார்த்தையாக வெளிப்பட்டதுதான் எங்களுக்கு பிரைமரி டெக்ஸ்ட். வடிவ பார்த்தா தெரியுது. பைபிளையும் பார்த்தா இறைவனுடைய நேரடி வார்த்தையாக இருக்கிற ரெக்கார்டிங் குறைவு. அதுக்கு பிறகு அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னது, மற்றது அப்போஸ்டல் சொன்னது, அதுகள் தான் கூடுதலாக இருக்கும். இறைவனுடைய நேரடி வார்த்தை வருவதுதான் அந்த வேதங்கள். எங்களுக்கு இந்த வேதங்கள், ஆகமங்கள் இருக்குது. பல பேர் சொல்லுவார்கள் வேதங்கள், ஆகமங்கள் எல்லாம் புண்ணியப்பட்டன. சமயத்தில் இன்றைக்கும் இருக்கிற சொல்லுவார்கள், அந்த காலத்திலே மனுஷன் இயற்கையோடு வாழ்ந்தான்,
மலையை கண்டு பயந்தான், மலையை கும்பிட்டான். மின்னலை கண்டு பயந்தான், மின்னலை கும்பிட்டான். இடியை கண்டு அஞ்சினான், இடியை கும்பிட்டான். சூரியனை வணங்கினான், சந்திரனை வணங்கினான். இப்படி இயற்கை வழிபாடு தோன்றி பிறகு இந்த இயற்கைக்கு ஒரு அதிபதியை வைத்தான். மழைக்கு வருணன், மின்னலுக்கு இந்திரன், மற்றது காற்றுக்கு வாயு. இப்படி ஒவ்வொரு அதிபதிய, நெருப்புக்கு அக்னி என்று வைத்து அது அதிதேவதைகளை வழிபட்டான். இது அடுத்த படிமுறை. அதற்கு அடுத்ததாக இது எல்லாவற்றுக்கும் பின்னாலே ஒரு சக்தி இருப்பதாக உணர்ந்து ஒரு கடவுள் இருப்பதாக உணர்ந்தான். பிறகு அதுக்கு வடிவங்கள் கொடுத்தான். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுடைய வாதம். இது பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கு சரியா இருக்கும், ஆத்மீகத்துக்கு ஒரு ஹிஞ்சித்தும் உதவாது. ஏனென்றால் இது எல்லாவற்றையும் பார்த்தால் என்ன அடிப்படையில் சொல்லுகிறார்கள் இவர்கள்? சமயத்தை மனிதன் உருவாக்கினான். உலகத்திலே கிறிஸ்தவ மதம் இருக்கின்றது, அவர்களுடைய வேத நூல் இருக்கின்றது. அவர்கள் சொல்லவில்லை தங்களுடைய வேத நூலை மனிதன் உருவாக்கினான் என்று. ஆனால் இஸ்லாம் மதம் இருக்கின்றது, அவருடைய புனித நூல் குர்ஆன் இருக்கின்றது. அவர்கள் சொல்லவில்லை தங்களுடைய புனித நூலை முகமது நபிகள் தன்னிச்சையாக எழுதினார் என்று. இறைவனால் இறக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, ரெவல்யூஷன் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்து மதத்திலே மட்டும் நாங்கள் மனிதன் ஏதோ கண்டுபிடித்து உருவாக்கினது இந்த வேதங்கள், ஆகமங்கள், அதற்கெல்லாம் காலம் இருக்குது. இது ஒரு பரிணாம படிமுறை வளர்ச்சியாக வல்ல ஆராய்ச்சி செய்து அழகாக சொல்லுகின்றோம். பாலூரு தேன்பாய் படிரி, பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்பாய் படிரி. பச்சை படுபோய் சொல்லுகின்ற இனிமையான வார்த்தைகளோடு சொல்லுகின்ற வாதங்கள் தான் இதுகள். வேத ஆகமங்கள் மனுஷன் செய்ததல்ல, அது ரிஷிகளால் இறக்கப்பட்டது. வேத ஆகமங்களுக்கு அழிவு கிடையாது. அது சவுண்ட் பொட்டன்ஷியல், காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல், ஒளி வடிவத்திலே அவை இருக்கின்றன. மந்திரம் அந்த வடிவத்திலே இருக்கின்றன. அந்த வடிவத்திலே இருப்பதை சிருஷ்டி காலங்களிலே அவர்கள் இறக்கப்படுகின்றது. இவற்றை திருஷ்டி என்று சொல்வார்கள். சிருஷ்டி என்றா பார்ப்பது, ரிஷ் என்றா பார்த்தல். அப்ப இதை கண்டு, மெய்யை கண்டு அந்த கண்டவர்கள் இறக்கி வைத்ததுதான் இந்த வேதம் ஆகமங்கள். அதைத்தான் இதை முதல் நூல் என்று சொல்லுவோம். இந்த பிரைமரி டெக்ஸ்ட். வேதமோடு ஆகமம் மெய்யான் இறைவன் நூல், அருமறை ஆகமங்கள் முதநூல் ஆகையினால். இதெல்லாம் சிவஞான சித்தியர் முதல் நூல். அப்ப இந்த டெக்ஸ்ட் எல்லாம் முதல் படிக்கிறார்கள். அப்ப அது வேதங்களை படித்து அதுக்கு அப்புறமாக என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். புனிதாலஜி ஸ்டோரிஸ், புராணங்கள் சொன்னா பல பேர் சொல்லுவார்கள் அதுக்கு இது எல்லாம் கட்டுக்கதை, இது எல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லுவார்கள். கட்டுக்கதை என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த பாமர மக்களை ஒரு பயப்படுத்தி நல்வழியிலே நடத்துவிப்பதற்காக இந்த சொல்லப்பட்ட கதைகள் தான் இந்த புராணங்கள் என்ற கதை உண்டு. கதை இல்லை, அதை பற்றி அப்படிதான் சொல்லுகிறார்கள். அப்ப அதையே உண்மையாக, அதையே பிரமாணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த புராணங்களை நாங்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அதில் இருக்கிற கதைகளை எல்லாம் பொய்யாக்கி விடுகின்றோம். அப்ப புராணங்களை பொய் என்று சொல்லி நாங்கள் சமயம் வளர்க்க முடியாது. இந்த புராணங்களை யார் தந்தது என்று சொன்னால் இறைவன் தான் தந்தது. அது சொல்லுகிறார். சம்பந்தர் தேவாரத்திலே இருக்குது 18 புராணங்கள். வேத வியாசர்கள் 18 புராணங்களும் இறைவனிடமிருந்து வந்தவை. வேத 4 18 6 விரித்தார்க்கு இடம். சம்பந்தர் தேவாரம் 4 வேதங்கள், 18 புராணங்கள், 6 அங்கங்கள், வேதனுடைய ஆக்சிலரி டெக்ஸ்ட், இவ்வளவும் விரித்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தர் சொல்லி இருக்கிறார். இந்த புராணங்கள் எங்கே இருந்து வந்தது என்பது கந்த புராணத்தில் சொல்லுகிறார். நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட. நாதனார் என்பது இறைவன். இறைவனிடமிருந்து நந்தி திருநந்தி தேவருக்கு வந்தது. அவர் யாருக்கு தந்தார்? கோதிலாதுணர் சனத்குமரன் கூறிட. சனத்குமார முனிவருக்கு சொல்றார். தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே இறைவன் தெற்கு நோக்கி இருக்கிறான். என்ன தெரியாட்டிலும் இந்த கிரக வழிபாடு செய்பவர்கள் வியாழனுக்கு பிரீதியாக தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்ட கடலை மாலை எல்லாம் போடுவார்கள். இந்த தட்சிணாமூர்த்தி சிவன் குருமூர்த்தம் இருக்கின்றது இல்லையா, அந்த குருமூர்த்தத்துக்கு கீழே பார்த்தால் 4 பேர் இருப்பார்கள். நல்ல விஷயம் கேட்கறதுக்கு கன பெயர் தேவையில்லை, 4 பேர் போதும். 4 பேர் தான் இருப்பார்கள். கன பேர் கூட்டம் கூட்டி எல்லாம் செய்ய முடியாது. இந்த 4 பேர் தான் சனந்தர், சனாதனர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லி இந்த 4 முனிவர்கள். இந்த 4 முனிவர்கள் இருக்கிறார்கள். அதிலே இந்த சனத்குமாரருக்கு நந்தி சொல்றார். அப்ப புராணத்தை பிறராட்டை சிவன் நந்திக்கு சொல்ல, நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட, நந்தி என்ன செய்யறார்? கூதிலாதுணர் சனத்குமரன் கூறிட, சனத்குமாரருக்கு சொல்ல, சனத்குமாரர் யாருக்கு சொல்றார்? வியாசருக்கு சொல்றார். வாதராயண முனி வகுப்ப.
அது வியாசருக்கு சொல்ல, வியாசர் தான் அதை 18 புராணங்களாக வகுத்து தந்தார். அப்ப வியாசர் இயற்றினதல்ல புராணம், எழுதினது. அப்ப வாதராயனர் என்று வியாசருக்கு ஒரு பெயர். முனி வகுப்ப அவர் யாருக்கு சொன்னார்? ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது. சூத முனிவருக்கு சொல்றார். எல்லா புராண கதையும் தொடங்கக்குள்ள வரும். நைமிசாரண்ய வனத்துல சூதமா முனிவர் இப்படி மற்றவர்களுக்கு சொல்றார். எல்லா புராண தொடக்கங்கள் 18 புராணங்களோட தொடக்கமும் அப்படித்தான் ஆரம்பிக்குது. சூதமாமணிவர் தான் சொல்றார். சூதன் ஓதியது 36 தொல்கதை. 36 எவ்வளவு? 3 into 6 18 தொல்கதை. இது கந்த புராணத்தில் இருக்கு. இந்த புராணங்களை எல்லாம் கட்டுக்கதை என்று சொல்பவர்கள், புனைகதை என்று சொல்லவர்கள், ஆரியர்கள் புகுத்தினர் என்று சொன்னவர்கள், பிராமணர்கள் புகுத்தினர் என்று சொல்லவர்கள் சிந்திக்க வேண்டும். சம்பந்தர் பாடியிருக்கிறார். வேத 4ம் 18 பிரித்தார்க்கு. அப்ப சம்பந்தரை பொய் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் சமயம் விளக்க முடியுமா? கந்த புராணத்தில் சொல்லி இருக்கின்றது எப்படி வந்தது. ஆகவே இந்த சிறப்புடைய புராணங்கள் என்று சொல்லுகிறார். the special message, realizing the speciality of the Puranas. புராணங்கள் உணர்ந்து சென்றால் சைவ திறத்திடவர். அதுக்கு பிறகுதான் grasping the அதுல போயிட்டு தான் at last one will reach the realm of cosmic truth of சைவம். இது கடைசி. நாங்கள் எல்லாரையும் சைவத்துக்கு வரணும் என்று சண்டை பிடிக்கலாது. முதலாம் வகுப்பு பிள்ளைக்கு குவாண்டம் தியரி சொல்லிக் கொடுக்கலுமா? இந்த பக்குவ நிலைக்கு வரும். கிரேட் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு ஐன்ஸ்டைன் குவாண்டம் தியரியை படிப்பிச்சா எப்படி இருக்கு? எங்களுக்கு விளங்காது படிப்பிச்சு. Even now the greatest teacher or professor of the University of Harvard or University of Oxford comes and teaches the quantum theory. நாங்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது வந்து படிப்பித்தால் எல்லாருக்கும் விளங்குமா? புரியாது. அதுதான் மெய். அவர்கள் மெய்யை கண்டவர்கள் தாம் அறிந்த வகையில் அதை வெளிப்படுத்தினார்கள். தாம் அறிந்த வகையில் அதை வெளிப்படுத்தினார்கள். அப்ப இதுக்குள்ளால வந்த பிறகுதான் சைவம் வரும். சைவத்தில் வந்த பிறகுதான் தன்னை நோக்கிய தொண்டு, மற்றவர்கள் நோக்கிய சமூக சேவை விட்டு அதுக்கு மேலான இறையை நோக்கி, அதான் நந்தி இறைவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அழகான நந்தி எங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேணும். அது இறைவனை என்ற இறைவனை நோக்கிய the God centered dharma only will lead to the liberation. அதுக்குள்ளால அதுக்கு அப்பால இறைவனை நோக்கிய தொண்டால என்றால் சைவ திறத்தலைவர். இதில் சரியை இரியா யோகம் செலுத்திய பின், இதுல போய் சரியை இரிய யோகங்கள்ல போன பிற்பாடு ஞானத்தால் சிவனடியை செய்வர். உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்களையும் கடவுள் உண்டென்று சொன்ன இல்லை என்று சொன்ன எல்லா சமயங்களுக்குள்ளாலையும் புகுந்து புறந்து வளர்ந்து அதன்படி ஒழுகி அந்தந்த தர்மங்களை செய்து கடைசியிலே இந்த இறையை நோக்கிய தர்மத்தினூடாக இந்த சைவ திறத்தலைவர் என்றால் யோசிக்கப்படாத சைவ சமயத்தில் வந்து பிறக்கிறேன் இல்லை இல்லை அந்த நிலையிலேயே இறைவனை நோக்கிய தொண்டு, இறைவனை நோக்கியது. ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார் இல்லையா, நானே வழி நானே மேய்ப்பன் என்றால் இறையை நோக்கிய தொண்டு. குர்ஆன்ல சொல்லி இருக்கு, அல்லாஹ்வை அல்லாது வேறொருவனுக்கு கூட பரலோகத்தை அடைய முடியாது என்றால் இறையை நோக்கியது உண்டு. அப்படி அந்த முறையிலே போகின்ற பொழுது அதுதான் சைவ திறத்து அடைவர். இது சைவ சமயம் என்று பெயர் போடுறது கிடையாது. பல பேர் எல்லாரும் சைவம் என்று பெயர் போடணும், இந்து சொல்லி சொல்லப்படாது. இதெல்லாம் பெயர் பிரச்சனை. வெளியில கோட்டை மாத்தினா உள்ளுக்கெல்லாம் சரியா வந்துடுமா? இல்லை, இதுதான் சைவம். எல்லா சமயங்களையும் உள்வாங்கி all the religions of the past, present and future is included here, and it surpass that. அதற்கு அப்பாலும் அப்பால அனுப்பிறதான் சைவம். This is the dharma of the past, dharma of the present, dharma of the future. It is the truth of all the religions of the past, present and future. ஆனவுடைய தான் இது அழியாத தர்மம், சனாதன தர்மம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லுகின்றோம். நன்றி டாக்டர். நாங்கள் இதுவரைக்கும் ஒரு நேயர் காத்துக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். நான் டவுன் இருக்கிறேன். சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் என்னோட 2 கேள்வி டாக்டர்கிட்ட. ஒன்று வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இருக்கீங்களோ, அதைய வந்து பகுத்தறிவாளர்கள் என்று சொல்றது நான் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அது பிழை என்று தான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் பகுத்து அறிந்தவர்கள் அது இல்லை என்று முடிவெடுத்த அப்புறம்தான் அது பகுத்தறிவாளர் என்று சொல்லாம அதை சொல்ற கொள்கைக்கு. இது வந்து கடவுள் இருக்கிறது உண்மை, இல்லை என்றது உண்மை என்று சொல்லி 2 பகுதிக்கும் இடையில உள்ள போராட்டம் இருக்கிற பக்கம் தான் கூடுதலாக இருக்கிறது. இவர்கள் அந்த பகுத்தறிவாளர்கள் என்று சொல்ற, நாங்க நாஸ்திகர் என்று சொல்றவர்கள் தங்களை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்றார்கள். அவர்களை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்றது பிள்ளை என்றுதான் நினைக்கிறேன். வேணும் என்று சொன்னால் வர்ண பாகுபாடுகளோ அது மற்ற இதுகளில் அவர்கள் பகுத்தறிவாளர்களா இருக்கலாம். நான் என்ன அபிப்பிராயம், டாக்டருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கிறேன். அடுத்தது வந்து
என்ன ஒரு கேள்வி ஒன்று, டாக்டர் இவர் நித்யானந்தா சுவாமியார் இருக்காருல்லோ, அவருடைய விஷயத்துல டாக்டருடைய